பாரு துர்கா, யாரு சொன்னாலும் நீ அப்படியே நம்பிடுற. அப்படிலாம் இருக்க கூடாது. அவங்க ஏன் சொல்றாங்க, நம்ம செய்யலாமா வேண்டாமான்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். இப்போ காவிரி அத்தை இருக்காங்க, எனக்கு அவங்க மேல பெரிய மரியாதை இருக்கு. இருந்தாலும் அவங்க ஒரு விஷயம் சொன்னா கூட அத கண்ணை மூடிட்டு நம்ப கூடாது. புரியுதா? புரியுதுக்கா. இப்ப போலாமா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரி துர்கா, நீ போ, நான் வரேன். ஹாய் பூஜிதா. ஹாய் ஆண்டி. இதுதான் பார்ட்டிக்கு வர நேரமா? ஐயோ ஆண்டி, நான் இங்க வரலனாலும் இவ்ளோ நேரமும் பார்ட்டிக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஓ, எல்லா கெஸ்டுக்கும் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணி தேவைப்படுறவங்களுக்கு கார் ஏற்பாடு பண்ணி எல்லாரும் டைமுக்கு வந்துருவாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நானே கிளம்பி வரேன். அதானே பார்த்தேன். பூஜிதா இல்லாம எப்படி இந்த பார்ட்டி எல்லாம் சிறப்பா நடத்த முடியும்? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல ஆண்டி. Hey. Excuse me. பூஜி. Hey. பூஜிதா, ஏன் இவ்வளவு லேட்? இல்ல இப்பதான். சரி வா, ஒரு முக்கியமான வேலை வரேன் ஆண்டி. வா போலாம். எங்க போனா இந்த துர்கா? ஷோ, ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறாளே. அத்தை, ஏய் துர்கா, இது என்ன புது புடவை? அத்தை பார்ட்டிக்காக சின்னைய எடுத்து கொடுத்தாரு. அப்படியா? அன்னைக்கு ஹோட்டலுக்கு போறப்ப ஒண்ணு, இன்னைக்கு பார்ட்டிக்கு ஒண்ணு. சும்மா சொல்லக்கூடாது. ஐயோ, இந்த புடவையில நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஏன் கண்ணே போற்று போல இருக்கு. சரி சரி, நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் வெல்கம் ட்ரிங்க் கொடுக்கணும். கொண்டு போய் கொடுப்போம். அப்படின்னு ஒரு ட்ரிங்க் இருக்கா அத்தை? அது நல்லா இருக்குமா? ஷோ துர்கா, வெல்கம் ட்ரிங்க்னா வந்தவங்களுக்கு வரவேற்கிறதுக்காக கொடுக்கிற ட்ரிங்க். ஜூஸ். ஜூஸா? அப்படி சொல்லுங்க அத்தை. ஐயோ, என் மருமக எவ்வளவு விவரமா இருக்கா. போ போ கொடுப்போம். ஷோ, சீ, இதெல்லாம் என் பிள்ளைக்கு பொண்டாட்டியா வந்து வாச்சிருக்கேன். எல்லாம் எத்தால எழுத்து. வீணா, நான் சொன்ன மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், கவலையே படாதீங்க. வெல்கம் மேம். ஹாய் அசோக். வாங்க. ஹாய் பூஜிதா. வாங்க மேடம். ஹலோ மேம். எல்லாம் ரெடியா இருக்கு மேடம். என்ன இருக்கு? வாங்க. வாங்க மேடம். வெல்கம் மேம். தேங்க் யூ. யா. வாங்க. ஹலோ, வாங்க. வெல்கம். கொடுங்க மேடம். வணக்கம் மேடம், மேடம். வாங்க. இவங்க என்னோட பெரிய அண்ணி, பேரு திவ்யா. ஹலோ மேம். அவங்க என்னோட சின்ன அண்ணி, பேரு வீணா. ஹலோ. இவங்க என்னோட வைஃப் துர்கா. ஓ, உன் வைஃப் இவங்க தானா? துர்கா, வெல்கம் ட்ரிங்க் கொடு. மேடம், இந்த சாரிமா, கோல்டு இருக்கு, வேண்டாம். ஓ,
எப்படி இருக்கமா துர்கா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மேடம். பார்க்க ரொம்ப பொறுமையா தெரியறாங்க. அத்தை, ஒரு நிமிஷம் வாங்களேன். எங்க? வாங்க. துர்கா வா. வா துர்கா. எல்லாத்துலயும் எக்ஸ்பர்ட் இவங்க. ஆஹா. ஓ அப்படியா? ஒரு நிமிஷம். ஓகே. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கைனகாலஜிஸ்டா இருக்கேன். அத்தை, நானும் உங்க மருமக தானே. என்ன வீணா திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேக்குற? காரணம் இருக்கு. எங்க 2 பேர்ல யாரு பெஸ்ட் மருமகன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். பதில் சொல்லுங்க. இவகிட்ட நம்ம என்ன சொல்லி வச்சிருக்கோம்? இப்ப தேவையில்லாம எதுக்கு இப்படி ஒரு பஞ்சாயத்தை கூட்டுறான்னு தெரியலையே. என்ன அத்தை யோசிக்கிறீங்க? சீக்கிரமா பதில் சொல்லுங்க. இரு, யோசிச்சு சொல்ல வேண்டாமா? அப்போ இந்த ஆட்டத்துல நான் இல்லையா? அக்கா, நீங்க அகிலா அத்தையோட மருமக, அதுவும் இந்த வீட்டோட மூத்த மருமக. அதனால போட்டி எனக்கும் துர்காவுக்கும் மட்டும்தான். வர வர துர்கா அத்தையோட ஃபேவரட் மருமகளா ஆயிட்டா மாதிரி எனக்குள்ள தோணுது. எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு. வக்கீலோட அம்மா தானே, உடனே தீர்ப்பு சொல்லுங்க. இங்க பாரு வீணா, எனக்கு 2 மருமகளுங்களும் 2 கண்ணு மாதிரி. உங்க 2 பேரையும் நான் என்னைக்குமே பிரிச்சு பார்த்ததே இல்ல. உன்னையும் பிடிக்கும், துர்காவையும் பிடிக்கும். ஏன் சத்யா மட்டும் பிடிக்காதா என்ன? சத்யாவை அகிலாக்கா மருமகளா நான் பார்க்கல, அவளையும் ஏன் மருமகளா தான் நான் பார்க்கறேன். அத்தை, இப்படிலாம் டிமிக்கி கொடுத்து நீங்க தப்பிச்சிட முடியாது. சத்யாக்கா எப்பவுமே பெஸ்ட் மருமக தான். ஆனா எங்க 2 பேர்ல யார் பெஸ்ட் மருமகன் சொல்லுங்க. ஏய், எதுக்கு என்ன வம்பல மாட்டி விடுற? நான் இந்த விளையாட்டுக்கு வரல. அதெல்லாம் முடியாது. நீங்க தீர்ப்பு சொல்லியே ஆகணும். அது என்ன தீர்ப்பு? வாங்க வாங்க மேடம், வாங்க உட்காருங்க. ஹாய். என்ன தீர்ப்பு? யாருக்கு சொல்லணும்? இங்க ஏதோ போட்டி நடக்கிற மாதிரி தெரியுதே. இல்ல மேடம், நானும் துர்காவும் காவிரி அத்தையோட மருமக. எங்க 2 பேர்ல யாரு பெஸ்ட் மருமகன்னு கேட்டேன். அத்தை பதில் சொல்லாம ஏமாத்த பாக்குறாங்க. ஆனா அத்தை சொல்லிதான் ஆகணும். ஓ, இதுதான் போட்டியா? காவேரி, நீங்க தீர்ப்பு சொல்லிட வேண்டியதானே? ஐயோ மேம், இல்ல மேம், எனக்கு எப்படி அதெல்லாம் தப்பா ஆயிடும். நான் லாயரோட அம்மா தான், ஜட்ஜ் இல்லையே. மேடம், தீர்ப்பு சொல்றதுல நீங்க தான் ஸ்பெஷலிஸ்ட். இவங்க 2 பேர்ல யார் பெஸ்ட் மருமகன்னு நீங்க தீர்ப்பு சொல்லிடுங்க. ஆமா மேம். நானா? ஆமா மேடம், நீங்களே சொல்லலாம். திடீர்னு வீணாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அது உங்க தீர்ப்பால தீர்த்து வைக்க முடியும். அப்படியா சொல்றீங்க? சரி, ஆனா இதுல ஒரு பெனிஃபிட் இருக்கு. நான் என்ன சொன்னாலும் என்ன யாரும் கோச்சிக்க மாட்டீங்க. ஆனா மாமியார் மட்டும் தீர்ப்பு சொன்னா மருமக கிட்ட மாமியார் காலி. சரியா சொன்னீங்க மேடம். இதுல இருந்து நீங்க என்ன காப்பாத்திட்டீங்கன்னா ரொம்ப புண்ணியமா போயிடும். சரி,
நானே ஒரு தீர்ப்பு சொல்றேன். ஆனா டெஸ்ட் வைக்காம எப்படி தீர்ப்பு சொல்றது? டெஸ்டா? என்ன என்ன டெஸ்ட்? நான் ரெடி மேடம். என்ன துர்கா, நீ சைலண்டாவே இருக்க? இந்த போட்டியில உனக்கு இஷ்டம் இல்லையா? இல்ல மேடம், நல்ல மருமகங்கிற பட்டம் வீணாமாக்கு கிடைச்சதா இருக்கட்டும். அதெல்லாம் கிடையாது. ஒரு நிமிஷம். யாரும் எனக்காக விட்டு கொடுக்கலாம் வேண்டாம். போட்டி வச்சு அதுல யார் ஜெயிக்கிறாங்கன்னு மேடமே தீர்ப்பு சொல்லட்டும். என்ன துர்கா? வீணாமா ஆசைப்படுறாங்க, நான் ரெடி தான் மேடம். அப்படி வா. ஓகே. அப்போ போட்டி ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நான் குடிக்கிறதுக்காக ஆளுக்கு ஒரு கிளாஸ் பால் கொண்டு வாங்க. இது ஒரு போட்டியா? எஸ், இதான் போட்டி. ஓகே மேம், கொண்டு வரேன். என்ன துர்கா, நீ போலியா? நானும் கொண்டு வரேன். மேடம், இதுல எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி கண்டுபிடிக்க போறன்றத பார்க்க தானே போறீங்க. இந்தாங்க மேம். நீங்க வெறும் பால் தான் கேட்டீங்க. உங்களுக்காக நான் பாதாம் பாலே கலந்து கொண்டு வந்திருக்கேன். குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்ல மேம், நான் தான் முதல்ல வந்தேன். சரி. எப்படி மேடம் இருக்கு? வெரி நைஸ். நல்லா டேஸ்டா இருக்கு. துர்கா, இந்தாங்க மேடம், புடிங்க. துர்கா, இப்ப குடுத்திய பால், அதுல என்னெல்லாம் கலந்திருக்க? மஞ்சள், மிளகு, பனங்கற்கல் இதெல்லாம் கலந்து கொண்டு வந்திருக்கேன். ஆமா ஆமா, பெருசா கலந்துட்டா. சரி, தீர்ப்ப சொல்லிடலாமா? ரெண்டு பேருமே பெஸ்ட் மருமக தான். ஆனா துர்கா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் பெஸ்ட். இதுல எப்படி முடிவு பண்ணீங்க? நான் வந்ததுல இருந்து லேசா இருமிக்கிட்டும் தொண்டைய கொஞ்சம் சிறுமிக்கிட்டும் இருந்தேன். அத
இங்க இருக்க நீங்க யாரும் பார்க்கவே இல்ல. ஆனா துர்கா அதை கவனிச்சிருக்கா. அதனாலதான் அவ எனக்கு கொண்டு வந்து கொடுத்த பால்ல மஞ்சள் மிளகு எல்லாம் கலந்து குடிக்கிற சூட்டுல இதமாவும் கொடுத்தா. பாதாம் பால் மஞ்சள் மிளகு கலந்த பாலை விட பெஸ்ட் தான். ஆனா இந்த நேரத்துல எனக்கு எது தேவை? வீணா, நீ முதல்ல கொண்டு வந்து எனக்கு பாலை கொடுக்கணுங்கிறதுக்காக பாலை கொஞ்சம் கொதிக்கிற மாதிரி சூடா கொண்டு வந்து கொடுத்த. ஆனா துர்கா லேட்டா வந்து கொடுத்தாலும் குடிக்கிற சூட்ல தொண்டைக்கு எதமா பாலை கொண்டு வந்து கொடுத்தா. சோ இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம சூழ்நிலைய முதல்ல ஆழமா கவனிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நாம முடிவெடுக்கணும். இது ரெண்டும் முக்கியம் இல்லையா? அத பூர்த்தி பண்ணது துர்கா மட்டும்தான். சோ என்ன பொறுத்த வரைக்கும் சிறந்த மருமகங்கிற பட்டம் துர்காக்கு கொடுக்கறேன். மீனா, இத பாரு, அதுக்காக நீ தோத்துட்டன்னு அர்த்தம் கிடையாது. உனக்கும் என்னோட வாழ்த்துக்கள் இருக்கு. சரி, ஃபங்க்ஷனுக்கு போலாமா? யா ஷூர் மேம். சரி போலாம். வாங்க மேடம். வா. ஏ வீணா, இதெல்லாம் உனக்கு தேவையா? அத்தை, உங்க வாயால சிறந்த மருமகன் பட்டம் வாங்கி அந்த துர்காவை மட்டம் தட்டலாம்னு நினைச்சா அத்தை திடீர்னு அந்த அனுராதா மேடம் உள்ள பூந்து காரியத்தை கெடுத்துட்டாங்க. இதுக்குதான் நான் சொன்ன வேலையை மட்டும் செய்யன்னு சொன்னேன். நீயா ஒண்ணு பண்ண போய் அவளை மொக்க பண்றேன்னு நீ மொக்கையாய் நிக்கிற. சரி விடு. ஃபங்க்ஷன் முடிவுல இந்த மேடமே அவளை முட்டாள்னு சொல்லதான் போறாங்க. அத நீ பார்க்கதான் போற. வா போலாம். உன்னதான் கூப்பிடுற, வா. ஏய் அசோக், போலீஸ் ஆபீசர் வராங்க. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? பிரச்சனையெல்லாம் இருக்க வாய்ப்பில்லை. ஏ பூஜிதா, இவங்க தான் துர்காவை வீட்டில் விட்டுட்டு போனாங்க. சரி வா, என்னன்னு போய் பார்ப்போம். வா. ஹலோ மேம், வெல்கம் மேம். என்ன அசோக், என்னடா ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல போலீஸ் வந்திருக்காங்களேன்னு பாக்குறீங்களா? பார் கவுன்சில் பிரசிடென்ட்டா நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். உங்களை வாழ்த்தலான்னு அழையா விருந்தாளியா நான் வந்திருக்கேன். உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே? ஐயோ மேடம், கூப்பிடணும்னு எதிர்பார்க்காம நீங்களே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அசோக். தேங்க்ஸ் மேம். வெல்கம் மேம். பூஜிதா, மேடம் கூட்டிட்டு போ. ப்ளீஸ் வாங்க மேடம். ஷியோர். துர்கா எங்க இருக்கா? துர்கா மேடம், துர்காவை நான் கூட்டிட்டு வரேன். வாங்க மேம்.
நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். பூஜி வா. வணக்கம் மேடம். எப்படி இருக்க துர்கா? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்க மேடம். உன்னை இந்த ட்ரெஸ்ல பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் முகத்துல ஒரு பொலிவு, சந்தோஷம் தெரியுது. உன்னை அசோக்கும் மத்தவங்க எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்கல்ல? நல்லா பாத்துக்கிறாங்க மேடம். நான் எப்படி இங்கன்னு யோசிக்கிறேன். ஆக்சுவலா நான் உனக்காக தான் இங்க வந்திருக்கேன். எனக்காகவா? ஆமா. அன்னைக்கு உன் பிரச்சனை என்னன்னு நீயும் சொல்லல. உன் வீட்ல இருந்தவங்களை பார்த்ததும் என்னாலையும் ஜட்ஜ் பண்ண முடியல. அதான் இந்த ஃபங்க்ஷனை காரணமா வச்சு வந்தா யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. உனக்கு இடைஞ்சல் பண்றவங்கள கையும் கொலமா பிடிக்காம நான் விட மாட்டேன்.